வணக்கம் கும்பராசி நண்பர்களே. வரக்கூடிய ஐப்பசி மாதத்தில் உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோ பதிவில் நாம் இப்போ பார்க்க போகிறோம். முதலாவதாக சனி பகவானையே பார்ப்போம். சனி பகவான் உங்களுடைய ராசியில் இருக்கிறனால 7.5 சனி நடந்துகிட்டு தான் இருக்குது. 7.5 சனியில் ஜென்மச்சனி தான் ஓடிக்கிட்டு இருக்கு. 2026 ஏப்ரல் வரைக்கும் ஜென்மச்சனி தான். அதுக்கப்புறமா தான் உங்களுக்கு பாதச்சனி வரும். சரி, இந்த 7.5 சனி என்ன செய்யும்? 7.5 சனி ஒரு சிலருக்கு உடல் நலத்தை பாதிக்கும். அடிக்கடி நோய் நொடி வந்துடும். அதே மாதிரி பொருளாதார கஷ்டத்தை சிலருக்கு உருவாக்கிடும். சிலருக்கு கடன் காட்சிகளை உருவாக்கிடும். சிலருக்கு தொழிலை கரெக்டாக போக விடாது. அதே மாதிரி வண்டி வாகனங்கள் சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்களுக்கு நன்மைகளை கொடுக்காது. இதை தான் 7.5 சனி செய்யும். ஆனால் 7.5 சனி நடக்கிறவங்க பூராமே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்களான்னா இல்லை. ஏன் அப்படி? ஒரு சிலர் 7.5 சனி நடக்குது, அப்போ நல்லா இருக்காங்களே, என்ன காரணம்? ஏன் ஒரு சிலர் மட்டும் கஷ்டப்படுறாங்கன்னா, ஒரு சிலருக்கு நல்ல தசாபுத்தி நடக்கும். அவங்களுக்கு 7.5 சனி நடந்தாலும் மிகப்பெரிய பாதிப்புகள்லாம் வராது. அவங்க எல்லா விஷயத்துலையுமே நல்லா தான் இருப்பாங்க. பொருளாதாரமாக இருந்தாலும், வேலையாக இருந்தாலும், தொழிலாக இருந்தாலும், வருமானமாக இருந்தாலும், இப்படி எல்லாமே நல்லா தான் இருப்பாங்க. ஒரு சிலர் மட்டும் நல்லா இருக்க மாட்டாங்க. அதுக்கான காரணம் என்னென்னா, தசாபுத்தியும் அவங்களுக்கு சரி இருக்காது. அது போக 7.5 சனியும் வந்துடும். இப்படி இது ரெண்டும் சேர்ந்துக்கிறவங்க மட்டும், யாருக்கெல்லாம் இப்படி ஒரு ரெண்டும் சேர்ந்துக்குதோ அவங்களுக்கு மட்டும்தான் கொஞ்சம் குடும்ப வாழ்க்கையில், மற்றபடி பொருளாதாரத்தில் எல்லாத்துலேயும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் உங்கள் ஜாதகத்தை எடுத்துகிட்டு போய் பாருங்கள். வெளியில் யார்கிட்டையாவது பாருங்கள், என்ன தசாபுத்தி ஓடுது என்னென்னலாம் பாருங்கள். அதனால் நல்ல தசாபுத்தி ஓடுச்சுன்னா 7.5 சனி பற்றி நீங்கள் கவலையே படாதீங்க. ஒருவேளை தசாபுத்தி சரியில்லை, கெட்ட தசாபுத்தி ஓடுதுன்னா கொஞ்சம் கவனமாக இருங்க, எச்சரிக்கையாக இருங்க. மற்றபடி பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. ராகு வேற உங்களுடைய ராசி மேலே இருக்குது. ராகு ராசி மேலே இருந்தால் நீங்கள் எந்த காரியம் செஞ்சாலும் ஒரு மாதிரி தடங்களாகிட்டே இருக்கும். அப்போ எந்த காரியமே நடக்காது, பெண்டிங்லேயே இருந்துக்கிட்டு இருக்கும். பாதி வரைக்கும் நடக்கும் ஒரு காரியம், பாதிக்கு மேலே நடக்காது. சில விஷயம் 99% நடந்துடும், 1% நடக்காமல் நடந்த 99% காலி பண்ணிடும். திரும்ப திரும்ப ஒரு காரியத்தை செய்ய வைக்கும். நாம் ஒரு காரியத்தை செய்கிற போது அது நடந்துச்சுன்னா மறுபடியும் ஏன் செய்ய போகிறோம்? அது நடக்கலைன்னா தானே மறுபடியும் நம்ம ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்போம். அந்த மாதிரி மறுபடியும் ட்ரை பண்ண வச்சுக்கிட்டே இருக்கும். அப்போ என்ன செய்யலாம்? ஒரு காரியம் நடக்கணும்னா என்ன செய்யலாம்? நவகிரகத்தில் ராகு பகவான் ஒன்று இருக்கும். அந்த கிரகத்துக்கு போய் ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் 4:30 to 6 மணிக்குள்ளே ராகு காலம் வரும். அந்த டைமில் கொஞ்சம் கருப்பு உளுந்து எடுத்து ஒரு கருப்பு துணியில் ஒரு மூட்டை மாதிரி கட்டி, சும்மா 1 கிராம் அளவுக்கு அந்த கருப்பு உளுந்து வச்சா போதும். அந்த துணி உள்ளங்கை அளவுக்கு சதுரமாக கிழிச்சா போதும். அதில் அந்த துணியில் அந்த உளுந்தை வச்சு அதை ஒரு பொட்டனை மாதிரி கட்டி அதை கார்த்திகை சுட்டிக்குள்ளே வச்சு அதிலே நல்லெண்ணெய் ஊற்றி அதிலே பொருத்தி விட்டுறணும். பொருத்தி விட்டுட்டு, ராகு பகவானே, நான் இந்த காரியம் செய்ய போகிறேன், நான் இந்த காரியத்தில் இருக்கிற தடங்கள் எல்லாம் எனக்கு விலகணும், நான் செய்யக்கூடிய இந்த காரியம் எனக்கு வெற்றியை தரணும் அப்படின்னு சொல்லி, உங்களுக்கு என்ன காரியம் நடக்கலையோ, என்ன காரியம் நீங்கள் நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ, எனக்கு இப்படி நடக்கணும், இதில் தடங்கள் வரக்கூடாது அப்படின்னு தொடர்ந்து விளக்கு போட்டுக்கிட்டே செய்யுங்க. கண்டிப்பாக அந்த காரியம் நடக்கும். அது திருமணம் நடக்கணுன்னாலும் சரி, ஒரு சொத்து வாங்கணுன்னாலும் சரி, ஒரு சொத்து விற்கணுன்னாலும் சரி, வீடு வாங்கணுன்னாலும் சரி, கட்டணுன்னாலும் சரி, வேலை வேணும்னாலும் சரி, தொழில் தொடங்கணுன்னாலும் சரி, இப்படி எதுனாலும் சரி, என்ன வேணுமோ, என்ன உங்களுக்கு நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ, இது நடக்கணும் அப்படின்னு இதில் தடங்கள் இருக்கக்கூடாதுன்னு நீங்கள் விளக்கு போட்டுக்கிட்டே அந்த காரியத்தை செய்யுங்க. கண்டிப்பாக அந்த காரியம் நடக்கும். கேது பகவானை பொறுத்தளவுக்கு 7வது ராசியில் தான் இருக்கார். 7வது ராசியில் கேது இருந்தால் பொதுவாக கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் வந்துடும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, கணவன் அந்த மனைவிக்குள்ள 2 பேர்த்துக்கு யாருக்காவது ஒருத்தருக்கு தகாத உறவு ஏற்பட்டுரும். அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். தகாத உறவுன்னா அடுத்தவங்களோட தேவையில்லாத பழக்க வழக்கங்கள், சிநேகிதம் ஏற்பட்டுரும். அப்படி ஏற்பட்டுச்சுன்னா அதன் மூலமாக குடும்பத்தில் நிறைய சண்டை சச்சரவு, கூச்சல் குழப்பம் அப்படிங்கிறது வரும். இது எப்பைக்குள்ளே வரும் அப்படின்னா 2026 ஏப்ரல் வரைக்கும் அப்படி இருக்கும். அதுக்குள்ளே இந்த மாதிரி பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும். அதனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரி, நான் இப்படி சொல்லிட்டேனே அப்படின்னு நினச்சிட்டு அதுக்காக உத்து பார்த்துக்கிட்டேவும் இருக்கக்கூடாது. அது எல்லா கும்பராசிக்காரர்களுக்கும் நடக்காது. ஒரு சிலருக்கு கண்டிப்பாக அந்த மாதிரி நடக்கணும்னு இருக்கும். ஒரு சிலருக்கு அது நடக்காது. நடக்கலைன்னா சந்தோஷம்தான். நடக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா கொஞ்சம் கவனமாக இருங்க, எச்சரிக்கையாக இருங்க. தவிர்த்துட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை. குரு பகவானை எடுத்துக்கிட்டால் 6வது ராசியில் தான் இருக்கார். பொதுவாக குரு 6வது ராசியில் இருந்தாலும் உங்களுக்கு இப்போ காசு பணம் வேணும்னா கிடைக்கும்.
எப்படி வரும்? ஏதாவது ஒரு வகையில் தொழில் ஓடலைன்னா தொழில் ஓடி வருமானம் வரும், வேலை இல்லைன்னா வேலை அடித்து வருமானம் வரும். ஏதோ ஒரு வகையில் நீங்கள் பேங்க்கில் போய் லோன் கேட்டாலும் கடன் கேட்டாலும் அல்லது வேறு பக்கம் லோன் கேட்டாலும் கடன் கேட்டாலும் கிடைக்கும். அதன் மூலமாக வருமானம் வரும். ஆனால் அந்த வர்ற வருமானத்தை உங்களால் மிச்சம் பண்ண முடியாது. ஏன்னா ஏற்கனவே 1000 பிரச்சனையை நம்ம வச்சுருக்கோமே, அதனால நோய்க்கு கடனுக்கு அப்படின்னு சொல்லி செலவாகிற மாதிரி வரும். ஏற்கனவே காசு பணம் நம்ம வச்சுருந்தா கூட நிறையா செலவினங்கள் வரும். இப்போது ஒரு 3 மாதத்துக்கு அந்த மாதிரி தான் இருக்கும், நிறையா செலவு வரும். அதே மாதிரி நகை பணத்தை வந்து பத்திரமா வச்சுக்கோங்க. சரியா? நகை பணம் வந்து தொலைஞ்சு போயிடும், சேதாரமாயிரும், யார்கிட்டையும் கொடுக்கக்கூடாது. சரிங்களா? கொஞ்சம் நகை பணத்தை பத்திரமா வச்சுக்கணும். யாராவது திருடிட்டு கூட போயிடுவாங்க. அல்லது இந்த லாட்ரி ரேஸு, சூதாட்டம், ஷேர் மார்க்கெட்டு இந்த மாதிரி லைனில் தயவு செய்து போயிடாதீங்க. போயிட்டீங்கன்னா அப்புறம் காசு பூரா போயிடும். அப்புறம் குடும்பத்தில் வந்து நிறைய சிக்கல் வந்துடும். அந்த விஷயத்தில் மட்டும் ஈடுபடாமல் இருந்தீங்கன்னா சரிதான். அதே மாதிரி தற்காலிகமாக ஒரு 3 மாதத்துக்கு அந்த ஏற்கனவே கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு வரணும்னு இருக்கு. அப்போ வந்து கணவன் மனைவி வந்து கொஞ்சம் பிரிஞ்சிருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் கூட வரும். சிலருக்கு வந்து வேலையின் காரணமாக தொழிலின் காரணமாக கூட பிரிஞ்சிருவாங்க. அப்படி பிரிஞ்சால் தப்பு இல்லை. அப்படி இல்லாமல் ஒரு சிலர் சண்டை போட்டு கூட பிரிகிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் கூட வரும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இல்லை அப்படின்னா உங்களுக்கும் உங்கள் வீட்டில் இருக்க கணவன் மனைவிக்கும் ஏதாவது கொஞ்சம் நோய் நொடிகள் வரும். அப்படி நோய் நொடிகள் வந்துச்சுன்னா வேறு கெட்ட பலன்கள் வரதுக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருக்காது. இப்போ 7ஆம் அதிபதி வேற சூரியனும் நீச்சமாக தான் இருக்கார். 7ஆம் அதிபதி நீச்சமாக இருந்தாலும் அப்படி தான், அந்த கணவன் மனைவி கருத்து வேறுபாடு தான். சரிங்களா? அதே மாதிரி இப்போ 9வது இடத்துல வந்து உங்களுக்கு நிறைய கிரகம் இருக்கும். 9வது இடத்துல கிரகம் நிறையா இருந்தால் வெளியூர் போகலாம், வெளிநாடு போகலாம், வெளியூருக்கு வெளிநாட்டில் வேலை கிடைக்கும், தொழில் செய்யலாம், படிக்க போகலாம், விசா வேணும்னாலும் கிடைக்கும், பிஆர் வேணும்னாலும் கிடைக்கும். ஸோ நல்லா தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கடுத்து இப்போது 9வது இடத்துலையே புதன் இருப்பார். சிலருக்கு 9வது இடத்துல பல கிரகங்கள் இருக்கும்போது வேலையில் கவனமாக இருக்கணும். ஏன்னா ஒரு சிலருக்கு வேலை இழப்பு ஏற்பட்டுரும். எங்கேயாவது வேலை பார்த்தோம்னா அங்கேருந்து விலகி வேறு இடத்துக்கு வேலைக்கு போகிற மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்துடும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஒரு சிலருக்கு நம்ம வேலை செய்கிற இடத்துல உள்ளுக்குள்ளேயே மாற்றம் வரும். அப்படி மாறணும்னா நீங்கள் மாறிக்கலாம். புதன் 9வது இடத்துல இருக்கிறது தந்தைக்கு மட்டும் கொஞ்சம் அலைச்சல் திருச்சலை தரும். ஒரு இடத்துல இருக்க முடியாது. அவருடைய வேலை தொழிலில் வந்து அடிக்கடி லீவ் விடுற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் வந்து அவருக்கு இருக்கும். அதே மாதிரி இந்த மாதம் அவருக்கு வந்து நிறைய கோபதாவும் ஒரு அப்பாவுக்கு அவருக்கும் கூட கருத்து வேறுபாடு வரலாம், சண்டை சச்சரவு வரலாம். அதனால் அவர்கிட்ட வந்து நம்ம கொஞ்சம் பொறுமையாக போகிறது நல்லதுங்க. இப்போ செவ்வாய் பகவானை எடுத்துக்கிட்டிங்கன்னா அக்டோபர் மாதம் 27ஆம் தேதி 10வது ராசிக்கு வந்துடும். அது 10வது ராசிக்கு வந்தால் சூப்பராக இருக்கும். என்ன சூப்பராக இருக்கும்னா தொழில் செய்கிறவங்களுக்கு அருமையாக இருக்குங்க. தொழில் நல்லா ஓடும், சூப்பராக இருக்கும். அதே மாதிரி ஓடாத தொழில் கூட ஓடும். ஓடிக்கிட்டு இருக்க தொழில் ரொம்பவே நல்லா ஓடும். புதுசாக தொழில் தொடங்குறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறையா உருவாகும். இப்போயே அந்த சிந்தனை வந்துடும். பாருங்கள், கூடி சீக்கிரம் வரும் உங்களுக்கு. சிலருக்கு வந்து கும்பராசிக்காரவங்களுக்கு வந்துடும். நம்ம ஓன் பிஸ்னஸ் பண்ணுவோம், என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சிந்தனை வரும். பண்ணணும்னா பண்ணுங்கள், ஆனால் தசாபதி நல்லா இருக்கான்னு பார்த்துட்டு பண்ணணும். தயவுசெய்து விரையாதிபதி தசை ஏதாவது ஓடுதுன்னா நீங்கள் தொழில் செஞ்சிடக்கூடாது. ஒரு விரையாதிபதி தசை ஓடிச்சுன்னா நிறைய லாஸ் ஆகிடும். அப்படிப்பட்டவங்க மட்டும் செய்யாதீங்க. மற்றபடி நல்ல தசாபதி ஓடிச்சுன்னா கண்டிப்பாக தொழில் தொடங்குங்க, கண்டிப்பாக நல்லாயிருக்கும். அதே மாதிரி வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும், நல்ல பேரு புகழ் எல்லாம் கிடைக்கும். ஏதாவது சொத்து சுகமெல்லாம் சிலர் வாங்கணுன்னாவெல்லாம் வாங்கலாம். அதெல்லாம் வந்து செவ்வாய் பண்ணித்தரும். சுக்கிரனை பொறுத்தளவுக்கு இப்போ அஷ்டமஸ்தானத்தில் தான் இருக்குது. அஷ்டமஸ்தானத்தில் இருந்தால் நவம்பர் 3ஆம் தேதி வரைக்கும் வீடுனால தொந்தரவு வரும். வீடுனால தொந்தரவுனா வீடு கட்டணும்னா கட்ட முடியாத தடங்கள் வரும். அல்லது ஒரு சிலருக்கு வீடு மாற்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை வரும். வீடு மாறுறதா இருந்தாலும் இப்போ மாறாதீங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணிவிட்டு நவம்பர் 3க்கு அப்புறமா அந்த வீடு மாறுற மாதிரி பாருங்கள். ஒரு சிலருக்கு ஊர் மாறணுன்னே தோணும். ஊர் மாறணுன்னாலும் நவம்பர் 3க்கு மேலே மாறிக்கிங்க, இப்போ மாறாதீங்க. வாகனத்தினால பிரச்சனைனா இப்போதைக்கு வண்டி கிண்டி எதுவும் வாங்குறேன்னு வாங்காதீங்க. நவம்பர் 3 வரைக்கும் வாங்கினீங்கன்னா அந்த வண்டி நல்லா இருக்காது. திருமணம் முடியலையேன்னு கவலையாக இருக்கும். திருமணம் முடிஞ்சால் ஏன்டா திருமணம் முடிஞ்சிச்சுன்னு கவலை இருக்கும். இது வந்து நவம்பர் 3 வரைக்கும் தான். அதுக்கப்புறம் நல்லா இருக்கும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் சுக்கிரன் 9வது ராசிக்கு வந்துடுவார். 9வது ராசிக்கு வந்துட்டால் உங்களுக்கு சர்வ பாக்கியமும் கிடைக்கணும்னு இருக்கும், சர்வ பாக்கியமும் கிடைக்கும். அதனால் கவலைப்படணுங்கிற அவசியம் இல்லை. வரும் காலங்கள் இனிதான காலங்களாகவே உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். ஒரு சிலருக்கு ராகுதசை உங்களுக்கும் உங்கள் வீட்டில் யாருக்கோ நடக்கலாம். ராகுதசை நடந்துச்சுன்னா குடும்பத்தில் நிறைய சண்டை சச்சரவு வரும். எடுத்த காரியங்கள் எதுவுமே நடக்காது, காரிய தடங்கள் இருக்கும், குடும்பத்தில் நிறைய கஷ்டம் இருக்கும். அது உங்களுக்கு நடந்தாலும் வீட்டில் யாருக்கு நடந்தாலும். அப்போது ராகுதசைக்குடைய பலன்களை நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கணும். அப்போ ராகுதசைக்குடைய பலன்களை நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கிற போது அந்த திசையில் என்ன கஷ்டம் இருந்தாலும் நாம் கடந்து போக முடியும். என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் தீர்க்க முடியும். படிப்பில் பிரச்சனை இருந்தாலும் தீர்க்க முடியும். அதேமாதிரி சண்டை சச்சரவெல்லாம் ஈஸியாக விளக்க முடியும். நடக்காத காரியத்தை நடக்க வைக்க முடியும். எல்லாமே பண்ண முடியும். அதனால் ராகுதசைக்கு பற்றிய நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும்.
இப்போ இந்த வாரம் ரெடி ஆகிட்டு இருக்கு ராகுதசைக்குடைய வீடியோ. அடுத்த வாரம் நான் வெளியிடுற மாதிரி இருக்கு. அடுத்த வாரம் இருந்து பல வீடியோ வரும். ராகுதசைக்கு ஒரு 10-15 வீடியோக்கு மேலே வரும். எல்லா வீடியோவையும் தொடர்ந்து பாருங்கள். அதில் நிறையா விஷயம் சொல்லியிருப்பேன் நான். அதெல்லாம் நீங்கள் கேட்குற போது நிறையா விஷயங்கள் உங்களுக்கு புரியும். கடந்த காலத்தில் ஏன் ஒரு விஷயம் நடந்துச்சு, இப்போ ஏன் ஒரு விஷயம் நடக்கலை, ஒரு விஷயத்தை நடக்க வைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் அதில் தெளிவாக இருக்கும். பரிகாரங்கள்லாம் நிறைய சொல்லியிருப்போம். அதெல்லாம் அசலாக நடக்கும் பார்த்துக்குங்க. அதனால் அந்த வீடியோவை தவறாமல் நீங்கள் பாருங்கள். நன்றி நண்பர்களே.